வணக்க மக்களே, பப்பாளி பழமும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும். பப்பாளி பழம் தற்போது எல்லா காலங்களிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் மக்களே. மலிவானது, இனிப்பானது, இது எல்லாருக்குமே தெரியும். சத்துக்கள் நிறைந்த பழம் இந்த பப்பாளி பழம் மக்களே. மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், சில சமயம் பச்சை கலந்த நிறத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி பழம் இருக்கும். பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைய இருக்கு. பல் சம்பந்தமான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில உண்டாகக்கூடிய கல்லை கரைக்கவும் பப்பாளியை நீங்க சாப்பிட்டாலே போதும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இன்னும் நிறைய பலன்கள் இந்த பப்பாளி பழத்துல அடங்கி இருக்குதுங்க மக்களே. வாங்க அது என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா விரிவா பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி இது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக மாத்துங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய நரம்புகள் பலப்படவும், ஆண்மை தன்மை பலப்படவும், ரத்த விருத்தி உண்டாகவும், ஞாபக சக்தியை உண்டு பண்ணவும் பப்பாளியை நீங்க சாப்பிடுங்க. இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குணமாயிடும். ஸோ இது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவர்த்தி செய்யப்படும். மாதவிடாய் சரியான அளவில் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் தினமும் பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மாதவிடாய் குறைபாடு சீராகிடும். அடிக்கடி பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வருபவர்கள் எந்த வகையான நோய்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆளாக மாட்டாங்க. எந்த வகையான தொற்று நோய் பரவினாலும் அது அவங்கள தாக்கவே தாக்காத மக்களே. உண்மைதான் மக்களே. ஏன் அப்படின்னா பப்பாளி பழம் வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை இது அதிகரிக்கிறதால எந்த விதமான சீசனை அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள் எதுவுமே உங்களை தாக்காத அளவுக்கு நீங்க உங்களை வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். பப்பாளி பழத்துல இயற்கையாக விஷக்கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு வகை சத்து இருக்கிறதால பப்பாளி பழத்தை சாப்பிடுபவர்களுடைய ரத்தத்துல நோய் கிருமிகள் தங்கி நோயை உண்டு பண்ண வாய்ப்பே கிடையாது. பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு துரிதமாக நடக்கும். ஸோ ஃபாஸ்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிப்பாங்க. எலும்பு வளர்ச்சி, பல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பப்பாளி காயை நீங்க கூட்டாக செஞ்சு நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குண்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் எல்லாம் படிப்படியாக ஆரோக்கியமான முறையில் மெலிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நீங்க கஷ்டப்படுறத விட இதை நீங்க பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்க அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட இந்த பப்பாளி காயோடைய கூட்டை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுடைய குண்டாக இருக்கக்கூடிய அந்த உடல் படிப்படியாக ஆரோக்கியமான முறையில் மெலியும். தொடர்ந்து நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய வீக்கம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். பப்பாளி பழத்தோடைய விதைகளை நீங்க அரைச்சி பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நாக்கு பூச்சிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது அழிஞ்சு போயிடும். பப்பாளி காயினுடைய பால் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பப்பாளி காயினுடைய பால் வந்து வாய்ப்புண், அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற புண்கள் மேலே நீங்கள் பூச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த புண்கள் ஆறி போயிடும். பழுக்காத பச்சை பப்பாளி துண்டுகள் அல்லது பப்பாளியோடைய சாறு நீங்க அருந்துனீங்க அப்படின்னா குடல் இருக்கக்கூடிய வட்டப்புழுகள் எல்லாம் வெளியேறிடும். கல்லீரல் கோளாறுகளுக்கும் பப்பாளி பழம் மருத்துவ ரீதியாகவே உதவி செய்யும் மக்களே. முறையான மாதவிலக்கு ஒழுங்குக்கு பப்பாளி பழம் உண்பது சரியான வழி. அடிவயிற்று பிரச்சனைகளுக்கு பப்பாளி பழம் மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். வயிற்று கடுப்பு, செரிமானமின்மை, அமில தொல்லை, மலச்சிக்கல், இந்த மாதிரி அசிடிட்டி போன்ற பிரச்சனை, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செரிக்காம இருக்கிறது, வயிற்றில் அடிக்கடி வயிற்று வலி ஏற்பட்டது, இது எல்லாத்துக்குமே அருமருந்தாங்க பப்பாளி பழம் இருக்கும். பப்பாளி பழம் விலை குறைவு, ஆனால் பப்பாளி தரக்கூடிய பலன்களோ ஏராளம் மக்களே. ஸோ பப்பாளி பழத்தை நீங்க தேன்ல கலந்து இன்னும் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணமாயிடும். நரம்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது. பாத்தீங்களா பப்பாளி பழத்துல எந்த அளவுக்கு அதிர்ச்சி தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்றத இந்த பதிவில் நீங்களே விரிவா பார்த்திருப்பீங்க. ஸோ பப்பாளி பழத்தை நீங்க சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.